வணக்கம் தமிழா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா எல்ஜில புதுசா லான்ச் பண்ணிருக்க ஏசியை பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க, 2024 நியூ மாடல் வந்துருச்சு. இந்த மாடல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 2024 மாடல்ல 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்டார் ரேட்டிங், அதாவது இந்த ஏசியை பத்தி நம்ம எப்படி நம்ம செக் பண்ணணும், லாஸ்ட் இயர் மாடலுக்கு இந்த இயர் மாடலுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா RSQ அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் மாடல், TSQ அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த இயர் மாடல். இந்த இயர் மாடல் என்ன ஃபீச்சர் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்க்கலாம். எல்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ற கம்ப்ரஸர் பாத்தீங்க அப்படின்னா டியூவல் இன்வெர்டர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸர் டியூவல் இன்வெர்டர்னா என்னன்னு கேக்குறீங்களா? கம்ப்ரஸர்ல 2 பிஸ்டன் கொடுத்திருப்பாங்க. நார்மல் கம்ப்ரஸர்ல பாத்தீங்க, வேற ஏசியோட கம்ப்ரஸர்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் தான் கொடுத்திருப்பாங்க. இதுல 2 பிஸ்டன் கொடுத்ததுனால கம்ப்ரஸ் பண்ற ஸ்பீட் நல்லா இருக்கும், சீக்கிரமா ரூம் கூலிங் ஆகும், அதனால ரொம்ப பவர் கம்மியா எடுத்துக்கும். இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு எல்ஜியோட பேட்டர்னேட்ஸ் உள்ள ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6-in-1 கன்வெர்ட்டபிள் கொடுத்திருப்பாங்க. AI 6-in-1 கன்வெர்ட்டபிள். AI அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரூம்ல உள்ள டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர், அவுட்டோர்ல உள்ள டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூலிங் கொடுக்கும். இதனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நைட் டைம் நம்ம தூங்குறோம், ஏசி போட்டுருக்கோம், கூலிங் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதை மறுபடியும் நம்ம எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மோடு வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி கூலிங் கொடுக்கறதுனால ஒரு கம்ஃபர்டபுளான ஏர் அது கொடுத்துட்டே இருக்கும். நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீட்டா நம்ம தூங்கலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர். 6-in-1 கன்வெர்ட்டபிள்னு சொல்லியிருந்தாலையா, 6-in-1 கன்வெர்ட்டபிள்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 டன் ஏசி வாங்குறோம் அப்படின்னா அதை 1.25 டன், 1 டன், 3/4 டன் வரைக்கும் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 1.25 டனா இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1.25 டனா நம்ம எப்ப இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்ல ஃபெஸ்டிவல் டைம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கூலிங் அதிகமா தேவைப்படும் பாத்தீங்களா, அந்த டைம்ல நீங்க கூலிங் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால நம்ம டன்னேஜ் கம்மி பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப டெம்பரேச்சர் கம்மி பண்றீங்க அப்படின்னா வெறும் வந்து கூலிங் மட்டும் தான் கம்மியாகும், கம்ப்ரஸர் ஸ்பீட் அதே தான் இருக்கும். ஆனா டன்னேஜை கம்மி பண்ணும்போது கம்ப்ரஸர் ஸ்பீடும் கம்மியாகும், அதனால பவர் இன்னும் ரொம்ப கம்மியா எடுத்துக்கும். இது நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாவே எடுத்துக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். இன்னும் சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. விராட் மோட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. விராட் மோட்னா விராட் கோலி நினைச்சிடாதீங்க, விராட் கோலி கிடையாது. விராட் மோட்ங்கிறது எல்ஜியோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீச்சர். இந்த மோடு நம்ம வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 110%, அதாவது 100% இருக்க ஏசி வந்து 110% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூலிங் அதிகமா கொடுத்துட்டே இருக்கும். அந்த கூலிங் வந்து நார்மலா ஹைப்பர் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. அந்த மோடு வைக்கும் போது வெறும் 45 நிமிஷம் தான் வந்து அந்த கூலிங் வந்துட்டே இருக்கும். அந்த விராட் மோடு வச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 110% வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரன்னிங்லேயே வச்சிருக்கலாம், எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நிறைய பேர் இருக்காங்க, கூலிங் அதிகமா தேவைப்பட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த மூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் 100% காப்பர் காயில் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நார்மல் காப்பர் கிடையாதுங்க. நார்மல் பிளெயின் காப்பர்னு பாத்தீங்கன்னா 30 கிராம்ஸ் தான் இருக்கும். எல்ஜி யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 53 கிராம்ஸ் ஹைகுட் காப்பர் யூஸ் பண்றாங்க. ஹைகுட் காப்பர்னால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கூலிங் வந்து பாத்தீங்கன்னா பிளெயின் காப்பர் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு போயிடும். ஆனா ஹைகுட் காப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கூலிங்கை சஸ்டெயின் பண்ணி கொடுக்கும். இந்த வருஷம் மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து கோல்டு ஃபின் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. கோல்டு ஃபின் கோட்டிங் பாத்தீங்க பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே அட்வான்ஸ் கோட்டிங் மேல கொடுத்ததுனால இப்போ நம்ம அவுட் வெளியே வச்சிருக்கோம், உப்பு காத்துப்படுது, கரோஷன்லாம் ஆகுது அப்படின்னா இன்னும் சேஃப்டியா பாத்துக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு ஃபின் கோட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். டயட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்னால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, இல்ல வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற கூலிங்க சென்ஸ் பண்ணி கூலிங் கொடுக்குறாங்க இந்த டயட் மோடு. இந்த 2024 பாத்தீங்க அப்படின்னா புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெனிஃபிட் ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இதுல யூஸ் பண்ற ஃபில்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஈஸியா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 3 ஃபில்ட்ரேஷன் ஃபார்மட் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது HD ஃபில்டர் கொடுத்திருப்பாங்க. உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி பாக்டீரியா ஃபில்டர், ஆன்டி அலர்ஜன் ஃபில்டர்னு சொல்லிட்டு 2 ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. இதனால நமக்கு வந்து உள்ள வர ஏரை வந்து ரொம்ப பியூரா வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ADC சென்சார் கொடுத்திருக்காங்க. ADC சென்சார்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆம்பியன்ட் டிஸ்சார்ஜ் சென்சார்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஏசிக்கு வந்து எவ்வளவு வந்து கரண்ட் வரணும், அது எவ்வளவு கூலிங் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சென்ஸ் பண்ணி கொடுக்கறதா அந்த ADC சென்சார். அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏசி ரொம்ப சேஃப்டியாவே இருக்கும். அடுத்தது இன்பில்ட் ஸ்டெபிளைசரும் அவைலபிள் இருக்கு. ஆமாங்க, நார்மலா 145 ல இருந்து 290 வரைக்கும் தான் வந்து ஸ்டெபிள் பண்ணி எடுத்துக்கும் நார்மல் ஏசி. LG ஏசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 120 வோல்ட்ல இருந்து 290 வோல்ட் வரைக்கும் ஸ்டெபிள் பண்ணி எடுத்துக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஃபிளக்சுவேஷன் டைம்ல அடிஷனல் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுங்கிறது அவசியமே இருக்காது. இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்க ஏரியால ஃபிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் யூஸ்ஃபுல் தான். யூஸ் பண்ற கேஸ் பாத்தீங்க அப்படின்னா R32 கேஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு கிரீன் கேஸ், பொல்யூஷன்லெஸ் கேஸ் யூஸ் பண்றாங்க. சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு அந்த கேஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாவே இருக்கும்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல ரிமோட்டை பார்த்தலாம். ரிமோட்ல பேசிக்கா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது நார்மலா பேசிக்கா இருக்க விஷயம் தான். அதாவது ஸ்விங்கை சேஞ்ச் பண்றது, ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அது பாத்தீங்கன்னா ஸ்லீப் மோடு, டைமர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் ரிமோட்லயே இருக்கு. உங்களுக்கு வேணா எந்த வேணா ப்ரோக்ராம் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வாரண்டின்னு போயிட்டோம் அப்படின்னா 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கு வாரண்டி கொடுப்பாங்க. ஃபுல் யூனிட்டுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்கு. உள்ள இருக்க பிசிபி போர்டுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு. ஓகே, 2024ல புதுசா லான்ச் பண்ணிருக்க இந்த 1 டன் ஏசியை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஏசி வாங்கணும்னு நினைச்சுக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.